ஹாய் காய்ஸ், எல்லாமே தமிழ் மாரி ஆச்சு. அன்றைக்கி நட்டோ கிளாசிக்கில் எபிசோடு 108 தான் பார்க்க போகிறோம். இந்த நட்டோ பையனுக்கும் சாஸ்கே பையனுக்கும் என்ன ஆச்சுன்னு தெரியல. ரெண்டு பேருமே நிதானத்தை இழந்து நிற்கிறானுங்க. எப்படி பார்த்த ஆளுங்க திடீர்னு அடிச்சுக்கிறானுங்க. என்ன கதைன்னே எனக்கு புரியல. வாங்க நம்ம எபிசோடில் போய் பார்த்துருவோம். எப்படி அது என்ன ஜூட்சு? இந்த ரெண்டு பவர்லாம் வந்து ஆபத்து வரப்போ எடுக்கிறது. என்னாலும் நான் தான் ஜெயிப்பேன். இன்னும் இந்த போட்டி முடியல நருட்டோ. ரெண்டு பேருக்கு அதோட பாதிப்பு என்னன்னு தெரியும். எப்படா எடுத்தீங்க அதை? இவனுங்க வேற திரும்ப வரானுங்க. அன்னைக்கு பேரியர் போட்டவனுங்க இவனுங்க இந்த 4 பேரு. கிராமம் ரொம்ப அமைதியா இருக்கு. ஆனா பாதுகாப்பு தான் அவ்வளவு சிறப்பா இல்ல. கிராமத்துக்கு நம்ம கெட்டவங்க வறட்சியோட ஆளுங்க. நேரா அங்க போய் எங்க இருக்க எல்லாரோட கதையும் ஒட்டு மொத்தமா முடிச்சு அன்னைக்கு தேர்ட் வகைக்கு ஒரு பேரியர் போட்டானுங்க அவனுங்க. யாரோட கதையும் முடிக்கிறதுக்கு நாம இங்க வரல. என்ன டப்பி பயந்து போயிட்டியா? சரி சரி, எல்லாரும் கொஞ்ச நேரம் பொறுமையா இருங்க. வந்த வேலையை பாப்போம். நம்ம இங்க எந்த நோக்கத்தோட வந்தோம்னு எல்லாரும் மறந்துட்டீங்களா? முக்கியமான ஒருத்தரை பாதுகாப்பா கூட்டிட்டு போறதுக்கு தான் இங்க வந்திருக்கோம். குறுக்க போறோம். என்னால நிறுத்த முடியல. நருட்டோ, உன் கையில இருக்கிறது ரசிங்கண்ணா. ஆமா, அவரு இப்பதான் பாக்குறாரு. கரெக்டான டைம்ல வரத்தாய்வுதான்ப்பா. ரெண்டு பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்றீங்களா? மண்டலே போடுங்க. பார்த்தா ரெண்டு பேரும் இப்படி மாறி மாறி அடிச்சுக்கிறீங்க. உங்க ரெண்டு பேருக்கு என்ன பிரச்சனை? சந்தேகமே இல்ல, அந்த ஜூட்சு ரசிங்கன் தான். வெறி கொண்டு வச்சுக்கிறான். ஆனா அந்த ஜூட்சுவை நருட்டோவால எப்படி கத்துக்க முடிச்சதா? என்னால நம்பவே முடியல. பெருசுனால இதெல்லாம் என்ன சாஸ்கே? விட்டுருந்தா நருட்டோவோட கதையவே முடிச்சிருப்ப போல. முதல்ல ஒருத்தன் தன்னோட திறமையை யார் மேல பயன்படுத்துறாங்கிறத தெரிஞ்சுக்கணும். நீ அந்த சிடோரிய லீப் வில்லேஜோட வீரனுக்கு எதிராக பயன்படுத்தினது ரொம்ப தப்பு சாஸ்கே. இதெல்லாம் பேராவத்து வரப்ப எடுக்கிறது. இப்படி சின்ன புள்ள மாதிரி நடந்துக்கிறத எப்ப நீ நிறுத்த போற? நீ ஹிட்டாச்சியை சந்திச்சதுதான் இது எல்லாத்துக்குமே காரணமா? கக்காஷி மதிக்காம போறான். சாஸ்கே, நருட்டோது அது. முன்னாடி சின்ன ஓட்டமா இல்ல, பின்னாடி வெடிச்சுக்குது. அவன் பவர் கம்மின்னு நினைச்சு நான் ஃப்ரண்ட்ல பாத்துட்டு. எப்படி இவ்வளவு பலசாலியான ட்ரைனிங் எடுத்தான்டா. நீ எடுடா. ஆறு கையா அவனுங்க. கால் பூச்சி மாதிரி. இந்த உறைஞ்சி கொடுக்கறவங்கள பேயாதான் இருப்பானுங்க போல. எல்லாம் வித்தியாசமா இருக்கிறானுங்க.
இருக்கா உனக்கு என்னடா ஆச்சு? அவன் தான் அப்படின்னா. பட் கஷ்டம் தான், 2 பேரும் எப்படி பார்த்தது. கஷ்டி யாரை சமாதானப்படுத்துதுன்னே இப்போ தெரியல. தான் கத்துக்கணும் போல இருக்கு. நருட்டோக்கு அந்த டெக்னிக்கை கத்து கொடுத்தது நீங்க தான் நான் நினைக்கிறேன். நருட்டோ மூலமா அந்த ஜூட்சுவை பொறுப்பா பயன்படுத்த முடியும் நினைக்கிறீங்களா? நீங்க மட்டும் சிடோரி கற்றுக் கொடுக்கலையா? விட்டிருந்தா இந்நேரம் சாஸ்கேவோட கதையவே முடிச்சிருப்பான். அவனை அகாட்சுகி கிட்ட இருந்து பாதுகாக்கிறீங்கன்னு எனக்கு நல்லா புரியுது. இருந்தாலும் அவனுக்கு இப்பேற்பட்ட ஜூட்சுவை கத்து கொடுத்திருக்க கூடாது. அத பத்தி நீ பேசுற பாத்தியா? நீங்க மட்டும் சிடோரி சாஸ்கே மாதிரி கற்று ஒருத்தனுக்கு சிடோரிய கத்து கொடுத்திருக்க. அவனுக்கு கோவம் வரும்னு தெரியும். ஆனா சொந்த வில்லேஜ சேர்ந்தவனுக்கு எதிரா அந்த சிடோரிய யூஸ் பண்ணுவான் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. கண்டிப்பா அவங்க 2 பேருக்குள்ள போட்டி இருக்கு. ஆனா எப்படி இந்த விரோதம் வந்துச்சுன்னு தெரியல. ஆனா நருட்டோ தான் ஃபர்ஸ்ட் எடுத்தான். விஷயம் கிடையாது. என்ன சொல்ல வர? உங்களுக்கு இன்னுமா புரியல? உங்களுக்கும் ஒரோச்சிமாருக்கும் நடுவுல இருந்த அதே பந்தம் தான் இன்னைக்கு சாஸ்கேக்கும் நருட்டோவுக்கும் நடுவுல இருக்கு. அதான் விஷயமா? நருட்டோ பொறுத்த வரைக்கும் சாஸ்கே அவனோட நண்பன் மட்டும் கிடையாது, அவனோட போட்டியாளரும் கூட. சொல்ல போனா நருட்டோக்குள்ள இருக்கிற திறமை அதிகரிக்கிறதுக்கு காரணமே அவங்களுக்குள்ள இருக்கிற போட்டி தான். ஆமா. அதனாலதான் சாஸ்கே கொடுக்கிற அவமானத்தை என்னைக்கும் நருட்டோ ஏத்துக்கவே மாட்டேங்கிறான். இதனால ஆரோக்கியமா இருந்துச்சு. அவங்க 2 பேருமே அகாடமிக்கு வந்த முதல் நாள்ல இருந்தே நருட்டோ சாஸ்கேவை விட திறமைசாலி ஆகணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கான். விட்டு கொடுத்ததே இல்லைல்ல. அடிப்படல பயந்தாங்கோலி. சாஸ்கேவை போட்டியா வச்சு அவன் வந்தான். அதே மாதிரி நருட்டோ போட்டி வச்சு இவன் வரணும். சாஸ்கே அவனை பத்தி என்ன நினைக்கிறன்றதான் அவன் கவலை இருக்கே தவிர மத்த எதுவுமே இல்ல. நருட்டோ எதிர்பார்க்கறது சாஸ்கேவோட வார்த்தைகளை மட்டும்தான். சாஸ்கே இன்னொரு பக்கம் நருட்டோவோட திறமைகள் இவ்வளவு வேகமா அதிகரிக்கிறத சாஸ்கேவால கொஞ்சம் கூட அதை ஏத்துக்கவே முடியல. போறாங்க. நருட்டோவோட திறமைகள் நல்லாவே அதிகரிச்சிருக்கு. ஆனா சாஸ்கேக்கு அப்படி நடக்கலங்கிற வருத்தம் அவனுக்கு இருக்கு. என்ன பயந்து போயிட்டியா? மல்டி ஷேடோ க்ளோன் ஜூட்சு, சமனிங் ஜூட்சு. எக்கச்சக்க வித்த கத்துக்கணும். அந்த ஃபீல் வரதானே இது செய்யும்ல. எல்லாத்துக்குமே காரணம் நருட்டோக்குள்ள இருக்கிற அந்த வெறிதான். ஆனா அதே வெறிதான் சாஸ்கேக்குள்ளயும் இருக்கு. நான் என்னோட கிளானை திரும்ப கொண்டு வர போறேன். முக்கியமா ஒருத்தனை அழிச்சே தீருவேன். பழி வாங்குற எண்ணத்தை தானே சொல்ற? ஈட்டாச்சி மேல இருக்கிற கோவம் தானே இது எல்லாத்துக்குமே காரணம். சாஸ்கேவால நருட்டோவோட திறமைகளை பாராட்டவே முடியல. ஒருவேளை நருட்டோவை அவன் பாராட்டினானா அவனோட திறமைகள் வளராதோன்னு அவன் நினைக்கிறான். 2 பேருக்குள்ள இருக்கிற போட்டியை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா இந்த போட்டி அவங்க 2 பேருக்குமே நல்லது கிடையாது. ஆனா இவங்கள யாரோ ஒருத்தர்கிட்ட நான் பேச வேண்டிய நேரம் வந்துருச்சு. சரி, அப்படின்னா நருட்டோ கிட்ட நீங்களே பேசுங்க. ஏன்னா இப்ப எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அப்புறம் அந்த சிடோரிய பத்தியும் பேச வேண்டியிருக்கு. சாக்குரா, நீ கவலைப்படாத. இது எல்லாமே சீக்கிரம் சரியாயிடும். கூடிய சீக்கிரம் 2 பேருமே நண்பர்களா மாறிடுவாங்க. சொன்னது புரிஞ்சுதா? நான் அப்புறம் வந்து உன்னை பாக்குறேன். தேங்க்ஸ் ககாஷி சென்சே. நருட்டோ பெருசுக்கு அடங்கிடுவான். ஆனா சாஸ்கே நோ டவுட். என்னாச்சு நருட்டோ? கவனமா கேளு சாக்குரா. இது எங்களுக்குள்ள இருக்கிற போட்டி, நீ தலையிடாத. அடிச்சது. இன்னும் நீ பலவீனமா தான் இருக்க. உனக்குள்ள கோபம் இல்ல. இன்னொரு விஷயம் தெரியுமா? உனக்கு கோபம் வராது. இவ்வளவு நாளா நான் என்ன செஞ்சிட்டு இருக்கேன்? சொல்லி சொல்லியே அவனை மாத்திட்டாங்க. நான் செஞ்ச பயிற்சிக்கு பலனே இல்லையா?
அவன் கண்ணில் இருக்க கோவம் எனக்கு பிடிச்சிருக்கு. ஐயோ இவன் கையில் மாட்டினா அவ்வளோதான். இது யூஸ் பண்ணி போனாங்களோ. மாற்றிடுவானுங்க அப்படியே. அவன் நிதானத்துலேயும் இல்லை. சரி வாங்க வேலையை ஆரம்பிக்கலாம். காஷி ஓ கக்காஷி தான். வாடா வா, என்ன வேலை பண்ணி வச்சிருக்கு? ஏ பத்தியா இதுக்கு? அவன் சொன்னால் கேட்டுப்பான். சாசுக்கே தான். இவன் பெருசு டேன்னா கம்னு ஆயிடுவான். ஒரு ராமன் வாங்கி கொடுத்துட்டு பேச சமாதானம் ஆயிடுவான். உங்ககிட்ட வந்து அறிவுரை பேச ஆரம்பிச்சா கண்டிப்பா நீ இந்த இடத்த விட்டு போயிடுவேன்னு எனக்கு தெரியும். அதான் வேற வழி இல்லாம உன்னை நான் கட்டி போட்டேன். அவன் கூட இருக்கிறது கக்காஷி. அவனை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். சொல்றதை கேளு. பழி வாங்குற எண்ணத்தை கை விட்டுட்டு சாஸ்கே. என்ன? நான் சொல்றத நம்பு. என்னோட வாழ்க்கையில உன்ன மாதிரி பழி வாங்க போன நிறைய பேரை நான் பார்த்திருக்கேன். இந்த மாதிரி பழி வாங்கணுங்கிற வெறியோட வாழ்ந்துட்டு இருந்தவங்களோட வாழ்க்கை ஒரு நல்ல முடிவை சந்திச்சதே இல்ல. நிதானமே இருக்காது. இது உனக்கு நீயே கொடுத்துக்கிற சித்திரவதை. ஒருவேளை நீ நினைச்ச மாதிரி பழி வாங்கிட்டாலும் அதுக்கப்புறம் நீ என்ன பண்ண போற? உன்னோட வாழ்க்கையில வெறுமைதான் எதுவுமே இருக்காது. வாய மூடுங்க. எனக்குள்ள இருக்கிற வழிய பத்தி உங்களுக்கு தெரியாது. இப்படி அறிவுரை எல்லாம் எல்லாரும் ஈஸியா சொல்லிடலாம். சாஸ்கே, தயவு செஞ்சு அமைதியாயிரு. ஒருவேளை உங்க வாழ்க்கையில முக்கியமா இருக்கிற ஒரு ஆளையும் தேடி போய் நான் கொன்னா அப்ப என் வழி என்னன்னு உங்களுக்கு புரியும். அப்பதான் எனக்குள்ள இருக்கிற கோவம் என்னன்னு உங்களுக்கு தெரிய வரும். ஓகே ஆனால் கஷ்டத்தை நீ காட்டலாம். சொல்றத என்னால நல்லா புரிஞ்சுக்க முடியுது. ஆனா நீ சொன்ன விஷயத்தை இப்ப உன்னால கண்டிப்பா செய்யவே முடியாது. நீ இன்னும் வளரணும். என் வாழ்க்கையில முக்கியமா இருந்த எல்லாரையும் ஏற்கனவே கொன்னுட்டாங்க. ஒரு லைஃப் உன்னை விட எனக்கு தான் நல்லா தெரியும். நானும் இது எல்லாத்தையும் கடந்துதான் வந்திருக்கேன். நேசிக்கிறவங்களை இழந்த வழிய நீ மட்டும் இல்ல சாஸ்கே, நானும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படின்னா நம்ம ரெண்டு பேரோட வாழ்க்கையை எதிர்பார்த்த மாதிரி சந்தோஷமா போலாம் தான் நான் நினைக்கிறேன். பரவாயில்ல, இப்ப நம்ம நல்லாதான் இருக்கோம். உனக்கும் எனக்கும் நம்ம கூடவே பயணிக்கிறதுக்கு இந்த கிராமத்துல நல்ல வீரர்கள் கிடைச்சிருக்காங்க. மிஸ் பண்ணிடாதடா. உன்னோட வழியை என்னால நல்லா புரிஞ்சுக்க முடியுது சாஸ்கே. அந்த சிடோரி உனக்கு கிடைச்சிருக்கிற ரொம்ப அற்புதமான சக்தி. ஆனா அது டெவலப் இருக்கிற வீரர்களுக்கு எதிராக பயன்படுத்த கூடாது. அப்புறம் அது பழி வாங்கறதுக்கான கருவியும் கிடையாது. எது சரி எது தப்புங்கிறது உன்னோட ஆழ் மனசுக்கு அது நல்லாவே தெரியும். சரி சாஸ்கே, இன்னைக்கு அறிவுரை இதோட போதும். நான் சொன்னதை கேட்டு நடக்கணுமா வேண்டாமா நீயே முடிவு பண்ண. மண்டியில ஏறுமா? அந்த ஷினோபே இங்க இருக்கிற வரைக்கும் நமக்கு கண்டிப்பா பிரச்சனை தான். சரியான நேரத்துக்காக காத்துக்கிட்டு இருப்போம். அவனை பார்த்து உனக்கு அவ்வளவு பயமா இருந்தா அவனை நான் சமாளிச்சுக்கிறேன். நீ எதுவும் கவலைப்படாத. நீ சரியா சொன்ன. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தா அவன் கதையை நம்ம முழுசா முடிச்சிடலாம். உன்னோட உதவி வேணும்னு நான் கேட்கவே இல்லையே. கொடுத்த வேலையை மட்டும் செய். இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா உனக்கு நண்பர்களே இருக்க மாட்டாங்க. அத பத்தி எனக்கு கவலை இல்ல. என்னடா இது, என்னென்னமோ நடக்குது.
ஃபேமிலி மாதிரி போயிட்டு இருந்துச்சு அது. இவனும் பாசமாக தானே அந்த நரோட்டோ மேலே ஒன்றுனா வந்து நின்னா. இட்டாச்சி நருட்டோ தேடி வரான்றப்போ அப்படி துடிச்சான் அவன். என்னடானா எனக்கு இன்னும் கொஞ்சம் வேணும். நாம இங்க இருந்து கிளம்பலாம். அப்போ சரி, நாங்க சாதிச்சிட்டோம். 2 பேரும் மரத்தோடைய உச்சியை தொட்டுட்டோம். 2 பேரும் மாற்றி மாற்றி போட்டி போட்டு வளருவானுங்க பார்த்தா. பெருசு எதுவுமே பேசலையா? உனக்கு என்ன ஆச்சு சாக்குரா? உன்கிட்ட சில விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு நருட்டோ. எப்பவுமே வெளியே போகணும்னு கேப்பியே, இப்ப போலாமா? இன்னும் இங்கே தான் இருக்கியாடா? ஸோ அது வந்தாலும் இது தடுக்குது. குழப்பமா இருக்கே. குழம்பாதரா. என்ன அதிசயம் அப்படின்னு ஒரு லுக்கு. ஜூனியன் எக்ஸாம் அப்போ உரோச்சிமாரு சாஸ்கேவுக்கு கொடுத்த சாபக்குறிதான் இது எல்லாத்துக்கும் காரணம். ககாஷி சென்சே அது சரி பண்ணிட்டேன்னு சொன்னாரு. ஆனா எனக்கு நம்பிக்கை இல்ல. லார்ட் ஒருச்சிமாரு, அந்த 4 பேரையும் அனுப்பிட்டீங்களா? இது தேவைதானா? அவங்க நான் போறேன்னு சொல்லும்போது மறுக்க முடியல. ஏன்னா நான் புகழ்ந்து பேசிட்டு இருக்க சாஸ்கேவை பார்க்க அவங்க ஆர்வமா இருந்தாங்க. அவனோட திறமைய சோதிக்கணும்னு நினைச்சாங்க. ஆனா அந்த போட்டி கண்டிப்பா சமமா இருக்காது. அவன் இருக்கிற நிலைமையில கண்டிப்பா 4 பேரை ஒரேடியே சமாளிக்க முடியாது. அதனாலதான் சொல்றேன், சீக்கிரமே சக்தியை தேடி என்கிட்ட வருவான். நான் எதிர்பார்த்த மாதிரி சாஸ்கே என்ன தேடி வருவான். பிளான் போட்டிருக்காங்க அவர் வச்சு. நீங்க எல்லாரும் யாரு? என்ன வேணும்? நாங்க தான் 4 சவுண்ட் நிஞ்சா. நான் தான் கிடோமாரு, ஈஸ்ட் கேட்டை சேர்ந்தவன். அப்புறம் நான் சாக்கோ, வெஸ்ட் கேட்டை சேர்ந்தவன். நான் தான் ஜிரோபோ, சவுத் கேட்டை சேர்ந்தவன். நான் தான் டயூயா, நார்த் கேட்ட சேர்ந்தவ. என்ன வந்து அறிமுகப்படுத்திட்டு போயிட்டே இருக்காங்க. அசால்ட்டா சமாளிக்கிறான். இவ்வளோ வீக்கா இவங்க. அதான பாரு. இல்லை, எனக்கு சாசகே சைடு வந்து ஃபீல் புரியுதுங்க. அவன் இடத்துலேருந்து பார்த்தா அந்த ஃபீல் வரதான் செய்யும். ஆனால் அது கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டு ரியலைஸ் பண்ணி கொஞ்சம் வெளியே வந்தால் நல்லாயிருக்கும், அவ்வளோதான். ஏன்னா ஆரம்பத்துலேருந்து பேட்டில்னு பார்த்தீங்கன்னா என்ன ஒன்று கற்றுக்கணும், புதுசாக அடுத்தடுத்த ஸ்டெப் போகணுன்னு தான் நினைப்பாங்க. அது இல்லாமல் இப்போ நரோட்டாக்கு வந்து அட்டாசுக்கியா அதுலேருந்து பிரச்சனை வரும்போது அதுலேருந்து காப்பாற்றுறதுக்கு என்னென்ன பவர் கற்றுக்கணுமோ அதெல்லாம் ஜிராயா சொல்லி கொடுத்தாரு. அந்த மாதிரி இவனுக்கும் இப்போது ஒரச்சிமாரை வந்து அந்த இதெல்லாம் போட்டிருக்காங்க. அப்போது அதுலேருந்து காப்பாற்றிக்கிறதுக்கு இவனுக்கு நிறைய யாராவது கற்றுக் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். அப்படி எதுவுமே இல்லை. ஆனால் நரோட்டாக்கு வந்து ஆல்ரெடி
உள்ள ஒரு பவர் இருக்குது, எக்ஸ்ட்ரீமாக ஒரு பவர் இருக்கிறதுனால அவனுக்கு அது ஈஸியாக இருக்குது கற்றுக்கிறதுக்கு. பட் இவனுக்கு அது இல்லை. ஆனால் இவனுக்கு யாராவது சொல்லிக் கொடுக்கறதா நல்லா இருந்திருக்கும்னு எனக்கும் தோணுது. இப்போது நரோட்டாவே சொல்லுவான்ல, கக்காஷி வந்து எனக்கு சொல்லியே கொடுக்க மாட்டாரு, சாசுகையே சொல்லிக் கொடுக்குறாரு, அவனே இது பார்த்துக்கிட்டு இருக்காருன்னு சொல்லும்போது எனக்கு எப்படி இருக்குது, அதே வருத்தம் தான் அவனுக்கு. இப்போ எனக்கு எதுவுமே இல்லையே, அவனுக்கு மட்டும் எல்லாம் இருக்கேன்ற அந்த ஃபீல் கண்டிப்பாக வரதான் செய்யும். ஏன்னா அவனுக்குள்ளே ஒரு வெறி இருக்குது, அதை போய் நிறைவேற்றிக்க முடியல, அந்த பவர் நம்மக்கிட்ட இல்லைன்னும் போது அந்த ஃபீல் இருக்க தானே செய்யும். அது வந்து இப்போ கக்காஷினாலே முடியல, அதையும் நீ யோசிக்கணும்ல. இப்போ இந்த யாருனாலையுமே இட்டாச்சியை சமாளிக்க முடியல, ஜிராயா தவிர. பெருசு தான் வந்து சமாளிச்சதே அவனை, வேறு யாருமே எதுவுமே பண்ணவே முடியல. ஸோ குருவே கக்காஷினாலே முடியலன்னா அப்போ அவன் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கானா, அதை நோக்கி தான் போகணும். அப்போ இது வேறு ஏதோ இருக்குது, அது நம்ம குருனாலே முடியலன்னா நம்ம என்ன அது கீழே தானே இருக்கோம். அப்போ நம்ம இன்னும் கற்றுக்கணும், இன்னும் வரணுன்றது தான். பிகாஸ் வந்து கக்காஷி உன்னுடைய கிளான் இல்லை, அதனால் அவனால் முடியல. நீ வந்து உன்னுடைய ஷாரிங்கனை டெவலப் பண்ணால் கண்டிப்பாக வந்து உன்னால் உங்கள் அண்ணனை பீட் பண்ண முடியும். அவனால் முடியுதுன்னா அதே வாரிசு தானே நீ, உன்னாலேயும் முடியும்ல. அப்படி யோசிக்கணும், பாசிட்டிவாக யோசிச்சுருக்கணும். அதை விட்டுட்டு அப்படியே போயிட்டான். கரெக்டு. ஆனால் அந்த திங்க் சொல்கிறேன் உள்ள அந்த நெகட்டிவ் வரத்துக்கு அந்த ஏன்னா இந்த வலி இந்த இதெல்லாம் அவனுக்கு இருக்கிறதுனால அவனுக்கு ஈஸியாக வந்துடுது. ஸோ அவன் இடத்துலேருந்து அந்த பெயினை யோசிக்கும் போது அந்த இது வரதான் செய்யும். பட் இந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்ணல, கோவத்தினால தான் அவனுக்கு நிறைய இது செய்ய முடியல. ஃபஸ்ட்டு கோவம் வந்துடுது, கண்மூடித்தனமாக ஒன்று பண்ணிடுறான், அதுக்கப்புறம் அவனால் ஒன்றுமே பண்ண முடியல, ஜெயிக்கவோ எதுவுமே பண்ண முடியல. அதனால் அதை கண்ட்ரோல் பண்ண நல்லாயிருக்கும். எனக்கு தெரிஞ்சு இவனுக்கு சின்ன பசங்கன்றத ப்ரூவ் பண்ணுறானுங்க. நருட்டோவும் சரி இவனும் சரி, ரெண்டு பேருமே வந்து பொறுப்பாக இருக்கானுங்க ஓகே அப்படின்றனால ரெண்டு பேருக்கும் அந்த பவர் கற்றுக் கொடுத்தது. பெருசும் வந்து அவனுக்கு கற்றுக் கொடுத்தது, இங்கே கக்காஷியும் இங்கே சாஸ்கே கற்றுக் கொடுத்தது. பொறுப்பாக இருப்பானுங்க ஓகே, நல்ல இதுவாக இருக்கானுங்கன்ட்டு. பட் ரெண்டு பேருமே நாங்கள் வந்து வளரல, சின்ன பசங்க தான் நாங்கள், மெச்சூர் இல்லாமல் நான் வந்து போன்ற மாதிரி இன்றைக்கி பண்ணிட்டானுங்க. அது வந்து என்ன சொல், குருவுக்கு வந்து அவமானப்படுத்துன மாதிரி தான் இது. எதனா ஒரு ஆபத்து வரும் உங்களுக்கு வரப்போ அது யூஸ் பண்ணுறதுக்குன்னு கற்றுக் கொடுத்தது. அது நீங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க அச்சுக்கிறதுக்கு ஊருக்குள்ளே அச்சுக்கிறதுக்குன்றப்போ அது டோட்டலாக அவமானப்படுத்திட்டானுங்க குருவேன்ற மாதிரி தான். ஸோ இங்கே பெருசு வந்து பேசவே இல்லை, அவர் மௌனமே எல்லாமே முடிஞ்சிடுச்சு. அவன் என்ன சொல்கிறது, உங்கள்கிட்ட பேசுறதுக்கே எனக்கு இல்லை. ஏன்னா பெருசு எப்படி பேசுவாருன்னு தெரியும் நருட்டோ கிட்ட. இன்றைக்கி அவரே டிசப்பாயின்மெண்ட் ஆகிட்டாருன்ற மாதிரி தான் அவருடைய மௌனம் வந்து தெரிஞ்சது. அது புரிஞ்சுப்பான் நருட்டோ. ஆனால் இங்கே சாஸ்கேக்கு சுத்தமாக கக்காஷி பேசுறது கூட அவனுக்கு காதிலே விழலை, அப்படி ஆயிட்டாங்க. இல்லை அது இதுவாக தான் இருக்குது. அவன் யோசிக்கிறான், நெரோட்டோவும் சாசுகே யோசிக்கிறான், ஆனால் அந்த இட்டாச் வந்துட்டு போகிறாங்க. ஸோ இது ரெண்டும் மாறி மாறி வரதுனால அவனுக்கு எது ரொம்ப நாளும் உள்ளே இருந்ததோ அதானே வெளியே வரும். அப்போ இட்டாச் விஷயம் தான் அவனுக்கு ஞாபகம் வருது. அப்புறம் சாசுகே நிறைய இடத்துல தோத்தும் போனல. இப்போது சாக்குரா யார் காப்பாற்றுனதுன்னா நெரோட்டோ தான் காப்பாற்றினேன். இந்த மாதிரி நிறைய இடத்துல அவனால் எதுவுமே யூஸ் பண்ண முடியலன்றது ஒன்று இருக்குது தான். இப்போது ஜிராயா மாதிரி ஒரு ஆள் சாசுகே கிடைக்கல. இப்போ கக்காஷிலேருந்து கற்றுக்கிட்டாலும் இருந்த விஷயத்த இம்ப்ரூவ் பண்ண முடியுமே தவிர புதுசாக அந்த மாதிரி யாரோ ஒருத்தர் வந்து அவனுக்கு கற்றுக் கொடுக்க போகிறதே இல்லை. அப்படி இருக்கும்போது அந்த ஒரு ஃபீல் இருக்க தானே செய்யும். ஆர்வமாக இருக்கிறவங்களுக்கு அந்த வருத்தம் இருக்கும். இல்லை பொறுமை இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்சு சாஸ்கே கிட்ட சுத்தமாக பொறுமை இல்லை. சீக்கிரம் வரணும்னா இப்போ நருட்டோ கிட்ட வந்து அவன்கிட்ட எக்ஸ்ட்ரா சக்கரை இருக்குது, அதெல்லாம் இருக்குது, அதனால தான் அவனை சீக்கிரம் கற்று. அவனுக்கு என்ன சொல்கிறது, இயல்பாகவே அவனுக்கு வந்து ஸ்டாமினா அதிகம், எல்லாரை விடமும் சக்கரை அதிகமாக இருக்குது, ஸ்டாமினா அதிகமாக இருக்குது. அவனால் இதெல்லாம் சீக்கிரம் கற்றுக்க முடியுது, அவ்வளோதான். உனக்கு அதை விட கம்மியாக இருக்குது, உங்ககிட்ட அதை தான் சொன்னேன். இப்போ அவனுடைய ஸ்டாமினானால அவன் கற்றுக்கிட்டான். அதே மாதிரி உங்ககிட்ட இருக்கிறது இந்த ஷாரிங்கன், அதை தான் நீ டெவலப் பண்ண பார்க்கணுமே தவிர அது அவன் தானே பண்ணிக்கிட்டான். இப்போ நருட்டோக்கு என்ன, யாருன்னா வந்து அவனாக வந்து அது பண்ணிக்கிட்டான். இப்போ அந்த ஷேடோ க்ளோன் இதெல்லாம் அவனாக டெவலப் பண்ணிக்கிட்டது, யாரும் அவனுக்கு கற்று தரல. அவனா ஒரு புக்கு படித்தான், டெவலப் பண்ணான். அதே மாதிரி தான் உனக்கும் இருக்கும். நீ அதெல்லாம் படித்து நீ எதனா ஒன்று பண்ணியிருக்கணும், உன்னோட இதுவும் நீ வந்து அதிகப்படுத்தியிருக்கணும். அதை விட்டுட்டு இது பண்ணுறது இல்லை. இப்போ உனக்கு அடிபட்டுச்சு, உனக்கு டைம் ஆச்சு, அந்த டைம்லாம் அவனுக்கு ட்ரைனிங் போயிட்டே இருந்தது, அதனால அவன் கொஞ்சம் பவர்ஃபுல் ஆகிட்டான். நீயும் தொடர்ந்து இப்போ ட்ரைனிங் போயிட்டே இருந்தால் நீயும் வந்துடலாம். இப்போ நருட்டோ உன்னை பார்த்ததுனால தான் அவன் உன்னை போட்டியால் தான் வச்சு தான் இப்போது அது என்ன சொல்கிறது, அவனுக்கு அவனே மோட்டிவ் பண்ணிவிட்டு அவனை பீட் பண்ணணும், சாஸ்கே பீட் பண்ணணும் தான் வந்திருக்கான். அதேமாதிரி நீயும் வந்து நருட்டோ பீட் பண்ணணும், நருட்டோ வரணும்னா அது ஆரோக்கியமாக நீ கற்றுக்க ஆரம்பிச்சிருக்கணும். அதை விட்டுட்டு இது பண்ணனால இல்லை. இப்போ அவனுக்கு யோசனை வருதுதான், ஒரு பக்கம் நருட்டோ மேலே கோவம் இல்லைன்றது தெரியுது, இட்டாச்சி மேலே இருக்கிற கோவம் தான் இவன் மேலே இப்படி பாயுதுன்றது யோசிச்சு பார்க்குறது தெரியுது. பட் அந்த பொறுமையை இழந்துட்டியே நீ அப்படின்றது தான். ஆனால் பாருங்கள், நருட்டோக்கு ஒரு அட்வான்டேஜ் அவனுக்கு இயல்பாகவே நிறையன்னு ஒன்று இருந்துச்சு. பட் சாசுகேக்கு அப்படி இல்லை. இவனுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பவர் கிடச்சதுனால இப்போ அவன் சைடு கொஞ்சம் ஒரு டவுன் தானே, அவனே அறியாமல் ஒரு டவுன் தானே. ஸோ அது ஏற்றுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். இப்போ நருட்டோ அந்த மாதிரி உன்ட்ட பிஹேவ் பண்ணியிருந்தா ஓகே, உன்ட்ட சகஜமாக தானே இருக்கான். நான் வந்து உன்னோட இது அப்படின்லாம் இல்லை, நீ பேசுறதுனால தான் அவன் பதிலுக்கு பேசுகிறான், அவ்வளோதான். பட் பேட்டில்னு வரும்போது அங்கே அந்த இடம் வரும்போது என்ன பண்ண முடியும்? ஏன்னா இப்போ அதுக்கு என்ன பண்ணுறது, அவன் ஹெல்ப் பண்ண முடியுது பண்ணுறான். இப்போ அதுக்கு ஐயோ சாஸ்கே வந்து மனசு கஷ்டப்படுமேன்ட்டு காப்பாற்றாம விட முடியும். அவனுக்கு தெரிஞ்ச வச்சு காப்பாற்றுறான், அவ்வளோதான். அவன் வந்து இது உன்னை இது பண்ணோம், உன்னை பெரிய ஆள் காட்டணும்லாம் பண்ணல, கற்றுக் கொடுத்தாங்க கரெக்டாக. அது அந்த டைமுக்கு அது நடக்குது, யூஸ் ஆகுது, அவ்வளோதானே.
அவனுக்கு என்னன்னா அவனுக்கு அட்வான்டேஜாக ஆல்ரெடி ஒன்று உள்ளே இருக்குது, அதனால அவன் பவராக இருக்கான். அப்போ நான் கஷ்டப்பட்டு இவ்வளோ இதுவும் பண்ணியிருக்கேன், ஆனால் நான் டவுனாக இருக்கேன்னும் போது அந்த டிஃப்ரென்ஸ் அவனுக்கு அந்த வருத்தத்தை கொடுக்க தான் செய்யும். அப்போ லீ என்னப்பா, லீ என்ன இப்போ 2 பேரும் பார்த்து என்ன இப்படி ஆயிட்டான் அவன் வந்து அதை இம்ப்ரூவாக தான் எடுத்துக்கிட்டான். ஓகே இவங்களை பீட் பண்ணோன்ட்டு. அப்போ லீயோட இது எப்படி இருக்குது? சாஸ்கே அண்ட் வந்து காரா நருட்டோ 3 பேரையும் பார்த்து அவங்க லெவலுக்கு வரணும்னு அவனை இம்ப்ரூவ் பண்ண தானே பார்த்தான். ஸோ நீ அவனை கம்பேர் பண்ணிப்பாரு. இப்போ சாஸ்கே லீயை வச்சு கம்பேர் பண்ணி பார்த்தா நீ என்ன யோசிக்கிற? நீ பொறாமப்பட ஆரம்பிச்சிட்ட. என் நண்பன் முன்னேறி இருக்கான் அப்படின்றது நீ சந்தோஷப்பட்டிருக்கணும். அவனை பீட் பண்ணணும்னு நினச்சிக்கணும். லீயோட நினைப்பு உனக்கு வந்திருக்கணும். ஆனால் நீ வந்து வேறமே ஆகிட்டு. எனக்கு தெரிஞ்ச அந்த கேஸ் மார்க் அதெல்லாம் சேர்ந்து அவனை இப்படி திங்க் பண்ண வைக்குதோன்ற ஒரு இதுவும் இருக்குது. அவனுக்குள்ளே இருக்க அந்த நல்ல குணம் குறைஞ்சிட்டே போகுது. ஃபஸ்ட்டு அந்த வெஞ்சன்ஸ் இருந்துச்சு, இந்த டீம் கூட சேர்ந்து அதெல்லாம் குறைஞ்சிட்டு போகிற மாதிரி இருந்துச்சு. இப்போ இந்த உரைச்சி பண்ண வேலைனால இப்போ திரும்ப இந்த வெஞ்சன்ஸ் இதெல்லாம் அதிகமாக வர மாதிரி இருக்குது. ஸோ இது அவனை நிதானமாக யோசிக்க வைக்காது. இப்போ பொறாமையால் அவன் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பையும் கண்டிப்பாக இழந்துருவான். நருட்டோக்கு இந்த மாதிரி யாராவது கிடைக்கிறதே பெரிய விஷயம். அவன் லைஃப்பில் இப்போ தான் எல்லோரும் ஒன்றா வந்து சேர்ந்துருந்தாங்க. இப்போ அவனுக்கே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். இப்போ சாசுகே இழக்க போகிறோமா அப்படின்றது அவனாலேயே தாங்கிக்க முடியாத ஒன்று தான். எப்படி போகுது தெரியல. ஓகே, இதெல்லாம் நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.